அதிகாரிகள் குறித்து கடுமையான நிலைப்பாட்டை வெளியிட்ட புதிய அரசாங்கம். கொழும்பில் போட்டியிடும் தமிழரசு கட்சி பங்காளி கட்சிகளுக்கு கால அவகாசம். சஜித் ரணில் கூட்டணியின் சின்னத்தால் இழுபறி. ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிவடைவதற்குரிய சாத்தியம் காணப்படுகின்றது என அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க வேண்டிய சின்னம் தொடர்பிலேயே இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் 3வது நாளாகவும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் வேண்டும் என்ற கோரிக்கை சஜித் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, தேசிய பட்டியலிலும் வரப்போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்து விட்டதால் தலைமை பதவியில் மாற்றம் அவசியமில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை ஏற்பதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி பச்சை கொடி காட்டியுள்ளது. எனவே சின்னம் இறுதியானால் கூட்டணி பேச்சு வெற்றியளிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினமும் பேச்சுவார்த்தை தொடர்ந்த நிலையில் எதிர்வரும் 29ஆம் திகதிக்குள் இறுதி முடிவொன்றை எட்டுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஜனாதிபதி யனுரகுமார திசாநாயக்கவால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 44வது சரத்தின் உபசரத்து ஒன்றின் கீழ் ஜனாதிபதி யனுரகுமார திசாநாயக்கவுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அமைச்சர்களின் பொறுப்பில் உள்ள விடயதானங்கள், செயல்பாடுகள், திணைக்களங்கள், சட்டபூர்வ அமைப்புகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டமானது பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று நிறைவடைந்துள்ளது. இதற்கமைய ட்ரெலோ மற்றும் ஃப்ளொட் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து 3 நாட்களுக்குள் தமது முடிவு எட்டப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுவதாகவும் இதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கு ஒரு குழுவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த விடயங்கள் தொடர்பில் எதிர்வரும் 3ஆம் திகதி மீண்டும் கூட்டம் நடாத்தப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கியவர்கள் தொடர்பில் விளக்கமளிக்கும் கடிதம் ஒன்றை முன்வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. பரீட்சையில் தோற்றிய பரீட்சாதிகள் donets.lk அல்லது எக்ஸாம் ரிசல்ட்ஸ் தளத்தில் சுட்டன் உள்ளிட்ட விபரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபேறுகளை அறிந்து கொள்ள முடியும். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை கடந்த மே மாதம் 6ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 4,52,979 விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரச அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் அஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். எங்கள் ஆட்சியில் யாரேனும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகின்றோம். இதுபோன்ற மாற்றங்கள் தொடரும். குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளியிலிருந்து அரச ஊழியர்களை அழைத்து வர முடியாது. இருப்பவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால சில்வாவை அரசியலமைப்பு சபையின் உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீக்கியுள்ளார். இது தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாக சபாநாயகர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார்.
பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிமல் ஸ்ரீபால டி சில்வாவுக்கு பதிலாக அரசியலமைப்பு சபையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அடுத்த நாடாளுமன்றம் கூடும் வரை சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பு சபை செயற்பட வேண்டும். தற்போதைய நிலவரப்படி அரசியலமைப்பு பேரவையின் தலைவராக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தொடர்ந்தும் செயற்படுகின்றார். கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவதற்கு வழிவகுத்த நிதி நிலைமைகள் அந்த அரசாங்க மாற்றத்திற்கு பின்னரும் மாறாமல் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். தேவையான தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளை நடாத்திய பின்னரே முன்னைய அரசாங்கம் பரிந்துரைகளை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 2025 பிப்ரவரி 1 தனியார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவதற்கான திட்டங்களை முந்தைய நிர்வாகம் அறிவித்திருந்தது. நிதி நிலைமைகள் எதிர்பார்த்த பாதையில் தொடருமானால் தீர்மானத்தை தக்க வைத்துக் கொள்வது சாத்தியமாகும் என வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி முடிவு தற்போதைய நிதியமைச்சகத்தினுடையது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு புதிய மாற்றத்திற்கு அமைய செந்தில் பாலாஜி மற்றும் நாசர் போன்றோருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உதயநிதி ஸ்டாலினும் ஏனைய அமைச்சர்களும் இன்றைய தினம் பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் பிரச்சினைகள் தோன்றலாம் என்று கூறப்பட்டது. தொடர்ந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் பரம்பரை கட்சியாக மாறிவிடும் என்று விமர்சனம் வெளியிடப்பட்டது. எனினும் இறுதியில் கட்சியில் உள்ள பெரும்பான்மையினரின் விருப்பத்திற்கேற்ப அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் பெய்ரூட்டில் நடந்த வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரஹல்லாவை இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கொல்லப்பட்டமையை ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள இஸ்ரேல் எதிர்ப்பு சக்திகளில் ஒரு தலை சிறந்த நபரான நஸ்ரல்லா கொல்லப்பட்டது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஆட்சி மாற்றமடைந்ததன் காரணமாக சுயாதீனமாக செயல்படும் மத்திய வங்கி ஆளுநரும் நீதி சபையும் மாற வேண்டியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதி சபையின் உறுப்பினர்களது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதி சபை மற்றும் ஆணையாளர் குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். பதவி காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்கு உண்டு என கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.